பேரறிவுக்கு உட்பட்டதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உலகத்துல எல்லாரும் ஞானக்கண்ணு உனக்கு ஏமாத்தி திரிகிறாங்க. இஸ்லாம் மாத்திரம் என்ன செய்யுது? இந்த உண்மையை அப்படி போட்டு உடைக்கிறது. அந்த காட்டு மிராண்டிகள் காலத்துல என்ன சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இருந்த அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அந்த வேதத்தில் குர்ஆன் சொல்கிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் முகமதே, நீ மக்கள்கிட்ட போய் ஆன்மீகத்தை சொல்ல போற. அவங்க இந்த ஞானக்கண் உனக்குன்னு சொல்லி தெரியறானுவ, உனக்கு அது இருக்குன்னு நினைச்சிட கூடாது. இந்த சாமியார்கள் சொந்தம் கொண்டாடுற மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ஞானக்கண் இருக்கிறது, 7வது அறிவு இருக்கிறது என்று மக்கள் சொல்லிவிடக் கூடாது. அதனால நீ மக்கள்கிட்ட சொல்லு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது. மறைவான விஷயத்துக்கு அர்த்தம் இந்த ஆறுக்கு அப்பாற்பட்டது. மறைவான விஷயம் என்ன அர்த்தம்? ஆறுக்கு அப்பாற்பட்டது கூட மறைவானதுதான். அப்ப மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் என்று முகமதே நீ மக்கள்கிட்ட சொல்லிரு. நீ ஆன்மீக பணி ஆற்ற, ஆன்மீக பணி ஆற்றும் போது மக்கள்கிட்ட நீ வந்து தப்பான போதனை சொல்ல மாட்ட. ஆனால் மக்களா தப்பா நினைச்சிடக்கூடாது. நீ போய் உனக்கு ஞானக்கன்று சொல்ல மாட்ட. நான் உன்னை தூதரை அனுப்பி இருக்கிறேன். நீ மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. எல்லா பயலும் என்ன பண்றான்? எனக்கு ஞானக்கண் இருக்குங்கிறான், 7வது அறிவு இருக்குங்கிறான். நபிகள் நாயகம்ங்கிற ஆன்மீகவாதி சொன்னாரு, எனக்கு 7வது அறிவு இல்ல, ஞானக்கண்டு ஒண்ணு இல்ல. உனக்கு தெரிகிறதாண்டா எனக்கும் தெரியும், அதுக்கு மேல நான் மனுஷன் தாண்டா அப்படின்னு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மட்டும் சொல்லல, அந்த லாஜிக் பாருங்க. ஒரு மனிதர் வந்து தனக்கு எதிராக தானே லாஜிக் வைப்பாரா? அவருக்கு எதிராக அவரே வாதங்களை எடுத்து வைப்பாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, மறைவான செய்தி எனக்கு தெரியும் என்று இருந்தால் நல்ல விஷயங்களை நான் அதிகப்படுத்தி இருப்பேனே. மறைவான விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா நன்மைகளா நான் அதிகப்படுத்தி இருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த தீங்கு வந்திருக்காது அல்லாஹ் சொல்றான். இப்ப நபிகள் நாயகத்துக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு வைங்க, தெரிஞ்சவங்களை யார் அடிக்க இயலுமா? இப்ப எனக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்த வர்றான், எனக்கு தெரியுமே. மறைவான விஷயம் எனக்கு வந்து ஞானக்கண் ஒண்ணு இருந்தால், 7வது அறிவு ஒண்ணு இருந்தால், முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் என்னை குத்த வர்றான்னு சொன்னா அது எனக்கு தெரிந்து விடும். அவன் குத்த கிட்ட வரும்போது நான் குனிஞ்சுக்கிடுவேன், என் மேல குத்த முடியாது இல்லையா? அப்ப குத்தாங்க வந்துகிட்டு இருப்பானே, அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும், நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருவேன். என்னை சுட இயலுமா, என்னை கொள்ள இயலுமா, என்னை அடிக்க இயலுமா? அப்ப நபிகள் நாயகம் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, விரட்டப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே. அது எதை காட்டுகிறது? மறைவானது தெரியாதுன்னு காட்டுகிறது. மறைவானது தெரியுமையானால் அவங்களுக்கு கடவாப்பல்ல வெட்டு விழுந்திருக்குமா? வாள் இத்தனை வினாடிக்கு அந்த வாள் வரும், நம்ம கடவாப்பல்லுக்கு நேரம் வரும்னு சொல்லி அந்த இடத்தை தவிர்த்திருப்பாங்களே, வராம போயிருக்குமே. அப்ப மறைவான விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராதப்பா, எனக்கு கஷ்டம் வருதப்பா, ஏன்பா என்னை போய் அப்படி நினைக்கிறீங்க? எவ்வளவு அழகான வாதம் பாருங்க. உலகத்துல ஒரு ஆன்மீகவாதி இப்படி சொல்லவே மாட்டான். ஆன்மீகவாதி பூரா தன்னை கடவுளாக்குவான், அல்ல கடவுள் தன்மை ஏதாவது தனக்கு இருக்குன்னு சொல்லுவான். இவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் தன்மை கிடையாது, மறைவான செய்திகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்திருந்தால் எனக்கு எல்லாம் நல்லதா ஏற்பட்டிருக்கும், ஒரு கெட்டது ஏற்பட்டிருக்காது. ஆனா கெட்டது ஏற்படுது, கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், துன்பப்படுறேன், பலவிதமா. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு கடையை திறக்க போறோம், அந்த கடையில லாபம் வருமா நட்டம் வருமா, அது மறைவான விஷயம். இந்த கடை ஆரம்பிச்சா நஷ்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த கடை ஆரம்பிப்பேனா? ஆரம்பிக்க மாட்டேன். இந்த கடையை ஆரம்பிச்சால் எனக்கு லாபம் தான் தெரிஞ்சா நான் ஆரம்பிச்சிருவேன், நல்லதா கிடைக்கும், லாபமா கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப மறைவான இந்த ஞானக்கண் என்று, அதாவது இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டு எங்கேயோ உள்ளதெல்லாம் பார்ப்பேன், பல வருஷங்களை கடந்து பார்ப்பேன், அப்படி எல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னார்கள். அந்த 50 நாட்கள் அந்த அவதூறு வந்து நாட்டில் பூரா பரவுகிறது, வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அது என்ன உண்மைன்னு தெரியலங்கிறாங்க, சொல்ல முடியல, மறைவான தெரியல, அது என்ன நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இஸ்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆன்மீகவாதியா இருந்தாலும் இந்த 6 தான். கடவுள் தூதருங்கிற முறையில சில போதனைகள் அல்லாஹ் கொடுப்பான், அது தெரியும்.
சில மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பார், அது தெரியுமே தவிர அவர் எனக்கே மறைவானதெல்லாம் தெரியும் என்று அவர் சொன்னதே கிடையாது. என்று சொல்ல போனா மக்கள் சொன்னாங்க, மக்களே உங்களுக்குள்ள ஒரு கேஸ் வழக்கு நடக்கிறது, இந்த பொருள் யாருக்கு சொந்தம், 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த பொருள் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வர்றீங்க, 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வந்து இது என்னுடையதான் என்று 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறீங்க. இப்ப நான் தீர்ப்பளிக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னிடத்துல 2 பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, அந்த வழக்கு நான் விசாரித்த பிறகு நான் தீர்ப்பளிக்கிறேன். எப்படி தீர்ப்பளிப்பேன்? யாரு அழகா பிரசன்ட் பண்றானோ, அழகா வாதங்களை எடுத்து வைக்கிறானோ அதுதான் சரி என்று நினைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன். உண்மையில் வேற ஒருத்தன் அது சொந்தக்காரனா இருப்பான். ஒருத்தனுக்கு வாயில்லா பூச்சி, வாதங்களை எடுத்து வைக்க தெரியாது, ஒருத்தன் பக்கா கிரிமினல், அவன் தனக்குரியது மாதிரி ஆதாரங்களை திரட்டிக்கிட்டான். இப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க, அட நீ ஏமாறுற மாதிரி நானும் ஏமாந்துருவேண்டா, நீ ஏமாந்து இவன்கிட்ட தான் வாதம் நல்லா பண்றான்னு சொல்லி அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பிய, நீ அளிக்கிற மாதிரியே நானும் அளித்து விடுவேன். இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உண்டா உலகத்துல? இப்படி சொல்லி இருந்தா இந்த மாதிரி அவங்க வழிகாட்டணும் மக்களுக்கு. மக்கள் அப்படி வழங்காம இருந்தார்களே, ஆனாலும் அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து சரியான முறையில் அவங்களை கொண்டு போகக்கூடிய இந்த ஆன்மீகவாதி என்ன செய்யறான்னா அவங்களுடைய மடமையிலேயே தக்க வைக்கிறான், அவங்க மூடத்தனத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறானே. இப்பதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகம் நமக்கு விளங்குகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகம் இருக்கிறத மனிதன் இந்த 6க்கு மேல இல்ல நிப்பாட்டி வச்சது. எவனா இருந்தாலும் சரி 6 தான், 6க்கு மேல இருக்கு. நீ எவஞ்சனால் நம்பாத. பகுத்தறிவுவாதின்னு சொல்றானே அவன் கூட ஏமாந்து போயிடுவான். பகுத்தறிவாதின்னு சொல்றவங்க கூட அவனுடைய தலைவர்கள்ட்ட போய் ஏமாந்துறான். தலைவர்கள் சொன்ன பொய்யானதெல்லாம் நம்புகிறான், அவர்களுக்கு தெய்வ அம்சம் இருக்கிறான் நினைக்கிறான். தலைவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறுக்குத்தனமா உளர்னா கூட அதை முட்டு கொடுத்து நியாயப்படுத்துறான். அது இங்க இருக்கிற இஸ்லாத்துல. அப்ப இது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அறிவுத்திறன் என்ன இந்த 6க்குள்ளதான் இருக்கும். இது ஒன்னாச்சு. அறிவுத்திறன் போயிருக்கும். அறிவுத்திறன் இல்லாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, அறிவுத்திறன் அதை அறிந்து கொள்ற விஷயத்துக்கு நான் சொன்னேன். அந்த விஷயத்துல நீங்க என்னவா பார்க்கணும்? மனுஷனை மனுஷனா தான் பார்க்க வேண்டும். அவன் யாரா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் நீங்க அவனை பார்க்க கூடாது. சரி, அறிவை விட்டுருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஆற்றல் என்ன? ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், ஒரு 50 கிலோ தூக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணான்னு சொன்னா திரகாத்திரமா இருந்தா ஒரு 100 கிலோ தூக்குவான். இன்னும் பெரிய உலகத்திலேயே அவன் தான் பெரிய பயில்வான் என்று சொல்லப்படுறவனாக இருந்தா ஒரு 200 கிலோ என்ன செஞ்சுட்டான், தூக்கிட்டாண்டு வைப்போம். 1000 கிலோ தூக்கவனா இருக்கானா? 200 கிலோ தூக்கிடுவாங்க. 50 கிலோ தூக்குறவனு இருப்பான், 25 கிலோ தூக்க முடியாதவனு இருப்பான். கொஞ்சம் பெரிய அளவுக்கு பயிற்சி பெற்றவனாகவும் நல்லா திங்கிறவனாகவும் உடற்பயிற்சி செய்யறவனாகவும் சின்ன வயசுல இருந்து அதே வேலையாகவும் ஒருத்தன் இருந்தா மனிதனுடைய சக்தி என்ன? ஒரு 200 கிலோ அப்படி கஷ்டப்பட்டு என்ன செய்வான், தூக்கிடுவான். அதுக்காண்டி எல்லா 200 கிலோ தூக்க முடியாது. அந்த அந்த அமைப்புல எல்லாம் இருக்கணும், அந்த கம்பி எல்லாம் போட்டு. அதுக்காண்டி 200 கிலோ மூட்டையை தூக்கிட முடியாது. அந்த புடிகிடி எல்லா அமைப்பா இருந்தா என்ன செய்வான், அது பக்குவமா என்ன செய்வான், 200 கிலோ தூக்கி நின்று ஒரு பொட்டு போட்டுருவான். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு சக்தி. ஒருத்தன் உங்கள்ட்ட சொல்றான், நான் என்ன செய்வேன், நான் ஒரு 2000 கிலோ தூக்குவேன் அப்படிங்கிறான். தூக்கு காட்டு, 2000 கிலோ தூக்குறேன்னு சொன்னா பொய். அவன் என்ன மனிதனுக்கு கொடுத்த சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, சக்திக்கு மேல சொந்தம் கொண்டாடுறான்னு சொன்னா அதை நம்ம நம்புவோமா? ஒரு மனிதன் சொல்றான் நான் 1000 கிலோ தூக்குவேன்னு சொல்றான், உங்களை டெஸ்ட் பண்ணி காட்ட மாட்டேங்கிறான், போய் சொல்றான் இவனுக்கு தூக்க இயலாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். இதையெல்லாம் தாண்டி இந்த சாமியார்னு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடியவன் அவன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடுறான். என்ன சொந்தம் கொண்டாடுறான்? ஒண்ணுமே இருக்காது, வெறும் கைதான். இந்த செயின் அப்படி, இந்த மோதிரத்தை அப்படி அப்படிங்கிறான். அப்ப ஒரு பொருளை 1000 கிலோ தூக்குறதை விட ஒரு மனிதனுக்குள்ள சக்தி என்ன? ஒரு பொருளை அவனுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் அந்த பொருள் அங்க இருக்கணும், அதை எடுப்பதற்கு முயற்சி பண்ணணும், கையை கொண்டு போகணும், அதை தூக்கணும், இன்னொருத்தர் நீட்டி கொடுக்கணும். இப்படித்தான் இத மனுஷனுக்கு கொடுக்கிற சக்தி. நமக்கு பிடிக்கிற சக்தி இருக்கிறது, கொடுக்கிற சக்தி இருக்கிறது, எடுக்கிற சக்தி இருக்கிறது. இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது? வெளிப்படையா தெரியும் வகையில் இருக்கிறது. இந்த சக்திகள் நம்மகிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது நான் இதை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா குனிஞ்சு எடுக்கணும், அப்படி தரணும். நான் உங்கள்ட்ட என்ன செய்யறேன், செல்போன் வேணும், இந்தா ஒண்ணுமே இப்படி காட்டுறது கைய ஒண்ணுமே இல்ல, இந்தா வச்சுக்க இப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? தர்றான், செல்போன் தான் தர்றான், வெறும் கையில இருந்து செல்போன் தர்றான். செல்போன் தந்து நீங்க என்ன பண்றீங்க? ஆஹா செல்போன் தந்துட்டானே, இவன்ட்ட என்னமோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும், இதை ஒரு ரீசெக் பண்ணணும். ஏன்
அதுல இல்லாத ஒண்ணு வர முடியாது. அதாவது உலகத்திலேயே இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதன் எந்த பொருளையும் உண்டாக்க இயலாது. எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, உண்டாக்கவே முடியாது. மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றை இன்னொன்றாக மாற்றத்தான் முடியும். பொருளை உண்டாக்குற எதுவுமே இருக்கக்கூடாது. மைக்கை உண்டாக்க முடியாது. இந்த மைக்கை உண்டாக்குறது இது வேற பொருளா இருந்திருக்குது, இரும்பாகவும் பிளாஸ்டிக்காகவும் அது ஏதோ பொருள்களா இருக்கும். அப்படி சேர்த்து உண்டாக்க முடியுமே தவிர ஒரு பொருளை உண்டாக்க மனுஷனுக்கு முடியுமா? இதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன, எந்த ஒரு பொருளையும் உண்டாக்க இயலவே இயலாது. இந்த பேனாவை ஒருத்தன் உண்டாக்க முடியுமான்னா முடியாது. இந்த பேனா சும்மா சொல்லிக்கிறோம் உண்டாக்கணாண்டு, உண்டாக்கணா என்ன இப்படி வெறுங்காத்துல உண்டாக்கணா இத இல்ல. இதுக்கு தேவையான பொருள்கள் வேற வேறையா இருந்தது, மண்ணாக இரும்பாக பல பொருள்களாக இருந்தது. அதை எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கு தந்த சில ஃபார்முலாக்களை கையாண்டு அதை மாத்தி இருக்கிறான். மாற்றுவதுதான் உலகத்தில் நடக்கிறதே தவிர உண்டாக்குவது கடவுளுக்கு தான் முடியும். மனிதனுக்கு உண்டாக்கவே இயலாது. எந்த ஒன்றையும் உண்டாக்குனது கிடையாது. இந்த தலைமைச் செயலகம் கட்டியிருக்கிறான்னு சொன்னா இதை உண்டாக்கி விட்டானா? அதுக்கு முந்தைய செங்கலாகவோ மண்ணாகவோ கல்லாகவோ அதாவது இருந்தது. அது வேற வேற பொருளை கொண்டாந்து ஒரு பொருளா உண்டாக்க இயலுமே தவிர சும்மா ஒண்ணும் இல்ல, இந்தா பேனா, இந்தா பென்சிலு, இந்தா அப்படின்னு உண்டாக்க இயலுமானா இது மனுஷனுக்கு கொடுத்த சக்தி இல்லை. ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டி போறான். இப்படிங்கிறான், ஒரு செயின் எடுத்து தர்றான். நல்லா பாத்தீங்க ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணுவீங்க, ஆஹா இவன்ட்ட என்னமோ இருக்குது, இது நியாயம். ஒரு எடுத்து காட்டுறான்ல, அப்ப நியாயம். நீங்க என்ன பண்ணனே, இது இவன் உண்டாக்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்து அதை எடுத்து தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு செக்அப் பண்ணி பார்த்தோமா இல்லையா? நம்ம செக்அப் பண்ணி பார்க்கல, பிபிசி கார ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டான். பிபிசி டிவி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, இந்த சாய்பாபா இருக்காருல்ல புட்டபர்த்தியில, அந்த ஆள் என்ன பண்றார், நான் தான் கடவுள் இருக்கார், நான் கடவுள் அவதாரம், நான் கிருஷ்ணனும் நானே, ராமரும் நானே, அல்லாவும் நானே, இயேசுவும் நானேங்கிற எல்லாம் நான் தாங்கிறான். அந்த சிரடி சாய்பாபா இருக்காரு, ஒரு புட்டபர்த்தி சிரடி, சிரடி சாய்பாபா தாடி தொலைப்ப கட்டிருப்பாரு, அவரு நானேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியில நரசிம்மரா பாருங்க, இவனெல்லாம் இந்த இதனால இவனு உண்டாவறாங்கன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயல்களும் போய் மூலகட்டவனா இருக்கிறான். பிரதமருக்கு மூளை இல்ல, முதலமைச்சருக்கு மூளை இல்ல, அதிகாரிகளுக்கு மூளை இல்ல, பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறான், மர கலண்டு போனவங்களா இருக்கிறாங்க. அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு அது இருக்குமா? ஏன்டா என்னென்னத்தையும் தோண்டி புலனாய்வுலாம் எடுக்கிறீங்களே, இது ஒரு மனுஷன் தானே உங்களுக்கு வழங்க முடியல. அவங்கிட்ட போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப நரசிம்மராவ் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு இவர் மடத்துல போய் கலந்து கொள்றாரு. நரசிம்மராவ் பிரதமருக்கு செயினத்தை கொடுக்குறான். இப்படி ஆட்டுவான், ஒரு செயின் வந்துடும். இப்படி ஆட்டி என்ன செய்வான்னு கேட்டா தங்க செயின் அப்படி எடுத்து நரசிம்மராவ் கழுத்துல போடுறான். இது பிரதமருக்கு செஞ்சதுனால பல கோணங்கள்ல எடுத்துட்டாங்க, கேமராவுல பல கோணங்கள் எடுத்துட்டாங்க. எடுத்தவன என்ன பண்றான்னு கேட்டா, பிபிசிக்காரன் ஒரு 20-25 ஆங்கிள் உள்ள அந்த கேமராவை எடுத்து தொகுத்து ஸ்லோவா அதை ரிவைண்ட் பண்ணி பாக்குறான். எப்படிடா இது வெறும் கையில இப்படி செயின் வரும், செயின் ஒரு உண்டாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான்னு கேட்டா, உதவியாளர் நரசிம்மராவ் வர்றாரு, சாய்பாபா நிக்கிறாரு. அவருடைய உதவியாளர் இருக்காருல, சாய்பாபா உதவியாளர், அவர் ஒரு பரிசு பொருள் இப்படி கொண்டு வர்றாரு. ஒரு பரிசு பொருள், ஒரு நினைவு பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வர்றாரு. அதை சாய்பாபா வாங்குறாரு. வாங்கும் போது அது கீழே அந்த செயினோட சேர்த்து கொடுக்கிறாரு. அவர் கீழே அந்த செயின் இருக்கு, அந்த பரிசு பொருள் கீழே செயின் இருக்குது. அந்த உதவியாளரை நீட்டும் போது அந்த செயின் அப்படியே பொருளை வாங்குற மாதிரி என்ன செய்யறாரு, அப்படி எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, நரசிம்மராவ் வந்தவுடனே அதை கையில கொடுத்துட்டு இப்படிங்கிற செயின் வருது. செயின் அங்க அவங்க உதவியாளர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பொருளை கீழே இப்படி மறைச்சு இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை அந்த வீடியோ கேசட் நான் வச்சிருக்கிறாரு. நீங்க பிபிசில யூடியூப்ல போய் பார்க்கலாம். அந்த கேசட் நீங்க பாத்தீங்கன்னா இவன் நல்லா அந்த செயினை எடுக்கிறது எல்லாம் ஸ்லோவா போடுறான். பல கோணத்துல பார்க்கணும், மெதுவா ஓட விடுறானா அப்படி வருது. திருப்பி திருப்பி அதை காட்டுறான், பாருங்க எப்படி எடுக்கிறான் பாருங்க சொல்லி அது கமாண்டெல்லாம் கொடுத்து இவ்வளவு அம்பலப்படுத்தி அயோக்கியத்தனம் பண்ணி ஒரு பிரதமரை ஏமாத்துறான். ஒருத்தன் என்ன செய்யறான், பிரதமரை ஏமாத்துறான். அப்ப என்ன செயினை எடுத்தது நெச மாதிரி தெரியும். நீங்க நினைக்கணும் இது அறிவியல் ஐன்ஸ்டீன் தத்துவ பிரகாரம் உலகத்தினுடைய அத்தனை அறிவாளிகளுடைய முடிவு பிரகாரம் ஒரு பொருளை உண்டாக்க இயலாது. நல்லா விளங்கிக்கணும். ஒரு பொருளை உண்டாக்குனதா எவன் சொன்னாலும் பொய் தான். உண்டாக்குறதா சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மறைத்து வைத்துக் கொண்டு அவன் செய்கிறான். இவன் ஒரு தடவை மாட்டல,
இவன் வந்து இந்த சாய்பாபாங்கிறவன் இப்ப மாட்டின மாதிரி இதுக்கு முன்னாடி நரசையாண்டு ஒருத்தர் நினைஞ்சாரு, ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த வாட்சி எடுத்து கொடுக்கிறார். யாரு? சாய்பாபா. இப்படி வாட்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யறது, வாட்சி எடுத்து கையில கட்டி கொடுவாரு. சாதாரண ஏழைகளுக்கு அந்த வாட்சி கிடைக்காதுங்க. பெரிய பணக்காரனுக்கு என்ன செய்வாரு, அந்த வாட்சியை கட்டி கொடுப்பார். வாட்சி எடுத்து கொடுத்தவன என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்றாருன்னா, நீ வந்து அதிசயமாக ஒரு வாட்சி கொடுக்குற, அதிசயமா நீ வாட்சி கொடுத்தன்னு சொன்னா அதுல ஒரு கம்பெனியில தயாரிக்கப்பட்டதா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுல ஹெச்எம்டின்னு போட்டிருக்கு. ஹெச்எம்டிங்கிறது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்சி கம்பெனி, ஹெச்எம்டி வாட்சி. அப்ப இவன் கொடுத்த வாட்சி எல்லாம் என்னன்னு பார்த்தா ஹெச்எம்டின்னு போட்டிருக்கு, ஹெச்எம்டி கம்பெனியில. இந்த ஆள் என்ன பண்றார், நரசையாங்கிறவர் போய் அந்த ஹெச்எம்டிக்குள்ள ஆட்களை வச்சு அது என்னென்னக்கெல்லாம் விற்கப்பட்டுச்சுன்னு பார்த்து சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி வாங்கியிருக்கிறான். அந்த பில்லே எடுத்துட்டான். அவன் என்ன செஞ்சான், அந்த பில்லே கலெக்ட் பண்ணி பேப்பர்ல பிளாஸ் பண்ணி பாருங்க பில்லு. சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி எதுக்கு வாங்கினா, இந்த 100 வாட்சி வாங்கின இந்த ஆதாரம் தான் இருக்குது, கம்பெனியில போட்ட பில்ல கொண்டா காட்டிவிட்டான். இப்ப என்ன வாட்சி, இதை என் முன்னாடி நிரூபிக்க தயாரா அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டாரா? வாயை மூடிக்கிட்டான், பதில் பேச மாட்டாங்க. இந்த ஆன்மீகவாதி 50 பேர் என்ன செய்வான்னு கேட்டா வசமா மாட்டிக்கிட்ட மௌனம் மறந்துடுவானுங்க. ஒரு பதிலும் வராது, மடத்துல இருந்து எந்த பதிலையும் காணா. அப்ப அக்குவேர் ஆணிவார் நிரூபிச்சான்ல, இந்த நிரூபிச்ச பிறகுதான் நம்ம பிரதமர் ஏமாந்தான். அதாவது முதல்ல நிரூபிச்சுதான், ஃபர்ஸ்ட் மாட்டினது அந்த வாட்சில தான் மாட்டான். அவன் என்ன கேட்டான்னு கேட்டா, ஏண்டா வாட்சி எடுத்து கொடுத்தீல கொடுப்பா, இல்லாத ஒன்றை உருவாக்குறதா இருந்தா என்ன பண்ணணும், இப்ப குவாட்ச் அப்ப சாவி கொடுக்கிற வாட்சி தான், அது இந்த கீ கொடுக்கிற வாட்சி தான். இவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த குவாட்ச் வாட்சி கண்டுபிடிக்கணுமா இல்லையா, எந்த மேடின் சொர்க்கம் மேடின் பரலோகம் ஏதாவது போட்டு கொடு. அதே மேடின் வந்து பெங்களூரியா வருது, மேடின் பெங்களூருல உள்ள தயாரிப்பு ஏண்டா போட்டு ஹெச்எம்டி கொடுக்குறீங்க? நீ சொந்தமா மந்திரத்தில் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் இல்லாத ஒன்றில் நீ கொடுக்கணும். அப்ப ஒரு கடையில உள்ளதை வாங்கி கொண்டா வச்சு என்ன விஷயம் கேட்டா, அது அந்த மறைச்சு அந்த டெக்னிக்கா எடுத்து கொடுத்து போடுவாங்களே தவிர இதை நம்ம விளங்கிக்கணும். என்ன விளங்கிறேன், எந்த பொருளை யாரு உண்டாக்குனதா சொன்னாலும் அது பொய், உண்டாக்கவே அறிவாள் தான். எதை உண்டாக்க முடியாது, அடிச்சு நீங்க நம்பணும். உங்க கண்ணு முன்னாடி எடுத்து காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்பணும். பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு முடியாவிட்டாலும் என்ன பண்ணணும், எங்களுக்கு தங்க செயின் எல்லாம் வேணாம், ஒரு பூசணிக்காய் கொடு. பூசணிக்காய் கைக்குள்ள ஒழிக்க முடியாதுல, தங்க செயின் இதுக்குள்ள போட்டு ஒழிச்சுக்கிருவ. அப்ப பூசணிக்காய் ஒழிக்க இயலுமா? நீங்க என்ன கேட்கணும், அவ்வளவு பெருமதியான தங்கம்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீ மந்திரத்தை கையை சுத்தி பூசணிக்காய் கொடு, முடியுமா? இதை ஒரு சவாலாக வச்சா ஏத்துக்கிறவான் அவன். அப்ப ஏத்துக்கிற முடியலன்னா பிராடு தானே. ஏண்டா பூசணிக்காய் எடுத்து காட்டு நரசையா கேட்டாரா இல்லையா? அவர் கேட்டு எவ்வளவு காலம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பூசணிக்காய் எடுத்து கொடுத்தேன்னு. அப்ப என்ன செய்யற, கைக்குள் எது அடங்குமோ அதை ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு உதவியாளர் மூலமா வரும், அல்லது வந்து அவனே கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். அது மாதிரி என்ன செய்யறான், இது ஒண்ணாச்சு. இப்போ ஒருத்தர் நரேந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த சாய்பாபாவுடைய அம்பூட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு பொது நிகழ்ச்சியை போட்டு இவன் என்னென்ன செய்யறான்னு அப்ப நான் செய்யறேன் வாங்கன்ட்டாரு. அந்த அதெல்லாம் வீடியோ கேசட் இருக்கிறது. அந்த என்ன செய்யறாரு, விபூதி இருக்குல்ல, விபூதி எடுக்கிறது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சாய்பாபாவோட நிகழ்ச்சி டிவியில போட்டாங்கன்னு சொன்னா விபூதி, அதாவது ஒரு ஆன்மீக சாமியார் வந்து முதலமைச்சர் வாங்குற மாதிரி மனு வாங்குவானா? மனு வாங்க மாட்டான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, உங்க கோரிக்கையெல்லாம் எழுதி பேப்பரா கொடுங்கம்மா. முன்னாடி அப்படி உட்கார்ந்துருப்பானுல, போய்கிட்டு என்ன செய்யறது, பேப்பர் ஒண்ணு ஒண்ணா வாங்கி வாங்கி அடிக்கிட்டு போவோம். வாங்க ஒருத்தர வாங்கி என்ன செய்யறது, அடுக்கிறது. எதுக்கு இந்த பேப்பர்னு கேட்டா, இந்த கை பூரா விபூதி என்கிற விபூதி இருக்குல்ல, அந்த விபூதி என்ன செய்வான்னு கேட்டா, இந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சில விபூதியை கலந்து அதை உருட்டி காய போட்டோம்னு சொன்னா உருண்டை உருண்டை ஆயிரும், பொடியா அமுக்குனா பொடி ஆயிரும். உருண்டையா பட்டாணிகள்ல மாதிரி உருண்டையா உருட்டி என்ன செய்யறான், இதுக்குள்ள நிறைய வச்சுக்கிறான். இந்த கைக்குள்ள என்ன செய்யறான், 25-30 வச்சுக்கிடுவான். அதை மறைக்கிறது பேப்பர். அதை மறைக்கிறது ஒரு பேப்பரா முதல்ல 10 பேப்பரோட தான் வருவான். வரும்போது 10 பேப்பரை கையில வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரையா மனு மாதிரி வாங்குவான். இந்த கை இங்க போறது எதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க, இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, அந்த விபூதி எப்படி போகும்போது ஒரு விபூதி எடுத்துக்குவான். அதை எடுத்து காட்டுறான் பிபிசில, ஸ்லோவா காட்டி இந்த கை போறது அப்படியே எடுக்கிறது. அந்த விபூதி எடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, இந்த இடத்துல போய் அமைக்கிறது, இந்த இடத்துல உருண்டையா வச்சுக்கிறது. பட்டாணிக்கல்ல மாதிரி உருண்டை, கொஞ்சம் பெரிய உருண்டையா இருக்கும், தெரியாது. அதை என்ன செய்யற, அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இப்படி ஆட்டும் போது அந்த வேலைகள்லாம் மூவ்மெண்ட் பெரிய அசைவெல்லாம் தெரியாம போயிடும். அதுக்காக எப்படி ஆட்டிக்கிட்டு அதை தூளாக்கிடுவான். அப்படி கையை நீட்டினா அப்படி ஒட்டிட்டே இருப்பான். 5 பேருக்கு தான் கொடுக்க இயலும். ஒரு பட்டாணிக்கல்ல விபூதி நிறைய பேர் கொடுக்க இயலுமா? 5 பேருக்கு கொடுத்து என்ன செய்வான், மறுபடியும் பேப்பர் வாங்குவான். பேப்பர் வாங்கி சொல்லிட்டு அடுத்த உருண்டை
அந்த அதை அடுத்து அழகா வந்து எப்படி காட்டுறான்னு கேட்டா, இவங்க எப்படி எல்லாம் பிராடு பண்றான். பெரிய மந்திரவாதி அவர் தானே. பெரிய மந்திரவாதின்னு பேர் எடுத்த சாய்பாபாவே இதெல்லாம் எப்படி பண்றாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு செய்யறான். வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்துறாங்க. பிபிசியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தகவல்கள் வந்து வெளியே வருது. வீடியோ விஷுவல் காட்சியோட வருகிறது. அப்ப நீங்க என்ன விளைவிக்கிறன்னு, ஒரு விபூதியவோ ஒரு லிங்கத்தையோ ஒரு மண்ணாங்கட்டியவோ ஒரு மனிதன் எடுக்க இயலாது, உண்டாக்க இயலாது. நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான் எடுக்க இயலுமே தவிர, ஒன்றை இன்னொன்றாக மாற்றிதான் எடுக்க இயலுமே தவிர, இல்லாத ஒன்னை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பொய்யன்.